குரூப் 2A காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குரூப் 2A பணிகளுக்கான காலி பணியிடங்கள் 625 மேலும் அதிகரிக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிக்கையின் மூலம் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் முழுமையாக சொல்லுங்க. நிச்சயமாக சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் அறிவிப்பானது கடந்த ஜூலை 15ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தற்பொழுது இதில் கூடுதலாக 625 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக, இன்றைய தினம் சேர்க்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி மொத்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பது 1270 என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டிற்கும் இந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வில் இந்த கடந்த 5 நிதி ஆண்டுகளில் காலி பணியிடங்களை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்றது. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 2 ஆண்டு நிதி ஆண்டுகளுக்கான இந்த காலி பணியிடங்கள் என்பது மொத்தமாக சராசரியாக 8784 காலி பணியிடங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 1254 காலி பணியிடங்கள் என்பது அறிவிக்கப்பட்டு அதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டு ஆள் சேர்ப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 2022 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான அறிக்கையுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு 1270 என கூடுதல் பணியிடங்கள் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக இந்த அதாவது தேர்வர்கள் தேர்ச்சி விகிதங்கள், அந்த பணி நியமன நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் காலி பணியிடங்கள் உருவாகும் பட்சத்தில் அதனை சம்பந்தப்பட்ட துறைகள் டிஎன்பிஎஸ்சிக்கு முறையாக கேட்கும் பட்சத்தில் இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கின்றது. அதற்கான நடைமுறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.